ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி வந்து சேமியா வச்சு சூப்பரான ஒரு பிரியாணிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு 3 முட்டை. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். என்னன்னா இது வந்து முட்டை பிரியாணின்னு சொல்லலாம், முட்டை நூடுல்ஸுன்னு சேமியான்னு சொல்லலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அந்த 3 முட்டையில் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா முக்கால்வாசி, ரொம்பவும் வேகக்கூடாது, முக்கால்வாசி வெந்தோன்னு அப்படியே பொடி மாசமாய் பண்ணி எடுத்துடணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப வேண்டாம், ஆனால் மீடியமாக வெந்திருக்கணும். இப்போ அதே பாத்திரத்தில் திரும்ப நான் எண்ணெய் விட்றேங்க. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக இது பிடிக்காது. நம்ம வந்து கணக்காக மீடியமாக எல்லாமே செஞ்சோம்னு சொன்னால் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். சும்மாவே நீங்கள் சாப்பிட்றலாம். இந்த பாருங்கள், கரம் மசாலா எல்லாமே சேர்த்துருக்கேன். ஜீரகமும் சோம்பு மட்டும் நான் சேர்க்கலை. மற்றதெல்லாம் இதில் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது ஓரளவு பொரிஞ்சு வாசனை வரும்போது நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் நல்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 400 கிராம் சேமியா எடுத்துருக்கிறேன். அது வந்து ஆர்டினரி சேமியா வாங்கி வந்து நானே வறுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கடையில் வறுத்து வாங்கிட்டு வந்துருந்தீங்கன்னா வறுக்க தேவையில்லை, நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்டினரியாக வறுக்காத சேமியா வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். இது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையிலையும் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு முக்காப்பதம் வேகத்தட்டிலே நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், முக்கால்பதம் வெந்துருச்சு. இது ரொம்ப ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சால் கூட திரும்ப திரும்ப செய்ய தோணும். அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ணணும். அப்போ தான் தண்ணியெல்லாம் கரெக்டாக போடணும். இல்லைன்னா ரொம்ப உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் கூழ் மாதிரி ஆயிரும். அது நம்ம கணக்காக செட் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வெந்தது போதும். ரொம்ப ப்ரௌனாக வேணும்னு இல்லை. நம்ம ஆர்டினரி சிக்கன் பிரியாணிலாம் பண்ணும்போது அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ வந்து சின்ன சைஸில் 2 தக்காளி நான் வெட்டி போட்டிருக்கேன். இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் வெந்தோடனே தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மட்டும் நம்ம சேர்த்துக்குருவோம். இப்போ மூடிடலாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி முக்கால்பதம் வெந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நீங்கள் தனி பிரியாணி மசாலாவும் சேர்க்கலாம். ஆனால் வந்து நான் சேர்க்குற மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அதே ஸ்பூனில் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தனியாத்தூள் அதே ஸ்பூன் தான், ஒரு ஸ்பூன். தனியாத்தூள் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நம்ம அதெல்லாம் ஆஃபில் போட்டிருப்பேன். இப்போ வந்து போட்டது நான் பிரியாணி மசாலா அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகா ஒன்றா கம்மி பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 400 கிராம் சேமியாவுக்கு நான் இவ்வளோ எடுக்கிறேன். இதோட நீங்கள் 100 கிராம் 200 இப்போ ஆச்சிலெலாம் வந்து 180 கிராம்லாம் வருது. அதுக்கெல்லாம் எடுக்கிறேன்னா நீங்கள் எல்லாமே கம்மி பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுறது ஒரு சின்ன மிஸ்டேக்னால காட்ட முடியல உங்களுக்கு. ஒரு 400 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணி நான் ஊற்றிருக்கிறேன். இந்த தண்ணி தான் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தண்ணி ரொம்ப போச்சுன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும். இப்போ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறல. இப்போ பாருங்கள், நல்லா அந்த சேமியா வாங்கி வந்து நான் நல்லா வறுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து அப்படியே உதிரியாக நீங்கள் எல்லா பக்கமும் எடுத்து போட்டு விட்ருங்க. அப்படியே கொட்டாமல் நம்ம எல்லா பக்கமும் அப்படி போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு அதோட ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நான் வந்து 400க்கு 1 லிட்டர் தண்ணி நல்லா பாட்டில்லே நான் அளந்து நான் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடிடலாம். நம்ம இதுக்கு கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஆர்டினரியாக சும்மாவே நம்ம செஞ்சிடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மூடிட்டு ஒரு 7 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இடையில ஓப்பன் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் சிம்மில் வச்சுட்டு மூடிட்டிங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம திரும்ப அதை ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், உதிரியாக எங்கேயும் உடையாமல் அப்படியே நான் உடச்சி போட்ட மாதிரியே இருக்குது. இப்போ இந்த முட்டையை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் 3 முட்டை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம்.
இது வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது என்ன பண்ணுங்கள், ஒரு கையில் ஒரு போக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 போக்கு எடுத்துக்கிட்டோம்னா. நான் அப்படி கிண்டலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸியான வேலை. இந்த பாருங்கள், எப்படியோ சூப்பரான ஒரு பிரியாணி நூடுல்ஸ் சேமியா வச்சு பண்ணியாச்சு. வெங்காய ரைத்தாவோட சாப்பிட்டோம்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் தனி மிளகாத்தூள் போல் பிரியாணி மசாலாவும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தான் இருக்கும்.